டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, தேங்காய் பாலையில் ஊற்றிக்கணும். தேங்காய் பாலை ஊற்றிவிடுவோம். அதில் திராட்சையும் கருப்பு திராட்சை அதில் போட்டு அதையும் அரைச்சிக்கிட்டோம். தேவையான அளவு சீனி போட்டுவிடுங்க. ஓகேவா, எவ்வளோ தேவையோ ரொம்ப போடாங்க, கம்மியாகவும் போடாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, அப்புறம் அரைச்சி வச்சு ஏன்னா சீனி போட்டு ஒரு 2-3 திரிச்சு எடுத்துடணும். பாருங்க, அரைச்சி எடுத்து வச்சு அதை அப்படியே ஒரு அரிப்பில் தேங்காய் பால் நம்ம கரைச்சோம்னா அதே அரிப்பில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க, கிரேப் ஜூஸ் ரெடி. ஓகே, கிரேப்பு நம்ம தேங்காய் பால் தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றி கிரேப்பில் பண்ணியிருக்கோம். ஓகேவா, திராட்சை பழம் ஜூஸு ரெடி. இதே மாதிரி நீங்களும் பண்ணி குடிங்க, குழந்தைகள் குடிங்க, நீங்களும் குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்திக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, வெளியே அந்தந்த கெமிக்கல் ஜூஸ் வாங்கி குடிக்கப்போ நம்ம நேச்சுரலாக பண்ணி நம்மளே குடிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.